ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 15, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. உத்தமன் எல்லாரையும் கூப்பிட்டு வான்மதியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு கூப்பிடுறாரு. எல்லாரும் ஹாலில் வந்து நிக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எனக்காக கொடுத்துருக்க கடையில நான் வந்து வான்மதியை பிராண்ட் அம்பாசிடரா எனக்கு ஹெல்ப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணாமலையும் இதான் வான்மதியை பத்தி சொல்ல வந்தீங்களா அப்படின்னு கேட்கவும் ஆமான்னு சொல்றாரு. சரி, உங்களுக்கு வேணும்னா நீங்க வான்மதியை ஹெல்ப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. உடனே வருண் கேக்குறாரு, இதுக்கா மாமா எல்லாரையும் கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஆமா, சில விஷயம் சொல்ற விதம்னு இருக்குல்ல, உங்கள்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு வருணும் போறாரு. எல்லாரும் போனதும் வான்மதி கிட்ட உத்தமன் வந்து பேசுறான். என்ன கொஞ்ச நேரத்துல வெடன்னு ஆகிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இனிமேல் முன்னாடி சீன் போட்ட மாதிரிலாம் என்கிட்ட இனிமேல் சீன்லாம் போடக்கூடாது. உன்னோட ஜாதகமே என் கையில. இனிமேல் நான் என்ன சொல்றேனோ அதை சொல்றபடி கேட்டு நடந்துக்கணும். இல்லாட்டி இந்த வீட்லயே நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ மனசுல நினைச்சிட்டு போறாரு, பலியாட்டுக்கு மண் தண்ணி தெளிச்சிருக்கேன், எப்போ வெட்டணுமோ அப்போ வெட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு உத்தமன் போறான். பவித்ரா ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. உத்தமன் போறான். பவித்ரா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உடம்பு பரவாயில்லையான்னு கேக்குறான். உடம்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு கடை கிடைச்சிருச்சு, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேக்குறா பவித்ரா. ரொம்ப சந்தோஷம், இத்தனை நாளா இதுக்குதான் நான் ஆசைப்பட்டேன், இனிமேல் எனக்குன்னு ஒரு தொழில் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல என்ன எனக்கு சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே பவித்ரா கேக்குறா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன அப்படின்னு அவன் கேக்குறான் உத்தமன். அதுக்கு பவித்ரா சொல்றா, நீங்க கொடுத்துல ஸ்வீட்லயே ஏதோ கலந்துதான் கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, என்ன கலந்தீங்க, அதனாலதான் எனக்கு மயக்கம் வந்திருக்கு, எனக்கு இப்படி ஆனதும் பெரியம்மாவும் அம்மாவும் நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்து எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு உங்களை கூப்பிட்டு வந்தாங்க வீட்டுக்கு, இதானா உங்களை பிளானு அப்படின்னு சொல்லி பவித்ரா கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஆமா, அதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க என் மேலதான் எந்த பாசமும் இல்லாம இருக்கீங்க, ஆனா என் வயித்துல வர குழந்தைய கூட உங்களுக்கு பாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றா. குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் தான் கலந்தேன், அதுக்கு உனக்கும் குழந்தைக்கும் ஏதாச்சும் ஆக விட்டுருவேனானா, போதும் ரொம்ப அறிவா பேசாத, போதும் இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் தூங்கலான்னு வந்தேன், ஆனா அதையும் இதையும் கேட்டு என் தூக்கத்தையே நீ கெடுத்துட்ட அப்படின்னு அவளை திட்டிட்டு, எப்பயும் சொல்றதுதான் உனக்கு, இந்த விஷயம் வீட்டுல உள்ளவங்க யாராச்சும் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான், நமக்குள்ளே இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவளை பயமுறுத்துறான், திட்டிட்டு போறான். அவ யோசிச்சுட்டு இருக்கா, இவரைய போயா நானு ஆசாசியா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவர் தான் வேணும்னு, இப்படி மனசாட்சியே இல்லாத ஆளா இருக்காரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, இவர் கொஞ்சம் கொஞ்சமா திருந்துவாருன்னு பார்த்தா இன்னும் மோசமாகிட்டு தான் போயிட்டு இருக்காரு அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கா. வருண் ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். ரியாக்கு என்னாச்சு, எதுக்கு கடை ஓப்பனிங்க்கு வரல அப்படின்னு யோசிச்சுட்டு ரியாவுக்கு ஃபோன் பண்றான். ஆனா வெண்ணிலா ஃபோனும் அடிக்குது. என்ன இவ்வளவு நேரமா எடுக்கவே இல்லை, ரிங் போயிட்டே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, என்ன வெண்ணிலா ஃபோன் வேற அடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவுக்கு ஃபோனை எடுத்து பார்க்க போறான். அப்போதான் வெண்ணிலா வந்து தடுத்துடுறா. ஏன் போனை வந்து இப்படி வாங்குற, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு வந்தேன் அப்படின்னு மழுப்புறா. உடனே போனை எடுத்துட்டு வெளில வந்துடுறா. நல்ல வேலை போனை இவர் பார்த்துருந்தா என்ன ஆகியிருக்கிறது, அத்தை வேற நம்மள இப்படி கோத்து விட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கும் போது திரும்பியும் வருண் ஃபோன் பண்றான். ரிங் போது எடுக்கவே மாட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அட்டன் பண்ணி பேசுறா வெண்ணிலா. ஏன் ரியா என்னாச்சு, ஏன் இவ்வளவு நேரம் ஃபோன் எடுக்கிறதுக்குன்னு கேட்கறதுக்கு, நான் கொஞ்சம் சமைச்சிட்டு இருந்தேன் சார் வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு புரியுது நீங்க கொஞ்சம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ல இருக்கீங்க, இருந்தாலும் நீங்க ஏன் கடை ஓப்பனிங்க்கு வரல அப்படின்னு கேட்கும்போது, வந்தனே அப்படின்னு வளரிடுறா. எங்க வந்தீங்களா அப்படின்னு வருண் கேட்கும்போது, இல்லை சார் வரலான்னு தான் இருந்தேன், ஆனா என்னால வர முடியல அப்படின்னு மழுப்புறா. நீங்க வந்திருக்கலாம், ஆனா நீங்க வரல, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நாளைக்கு நீங்க நம்ம ஷாப்புக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, நாளைக்கா அப்படின்னு இருக்கிறா. எதுக்கு நாளைக்கான்றீங்க, நாளைக்கு நம்ம கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு.
ஏன் சார் நாளைக்கு எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வெளில போற வேலைலாம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்னோட ஸ்டாஃபு, நாங்க எப்படி உங்கள பார்க்காமயே இத்தன நாளா இருக்கிறது? நீங்க என்ன வீட்ல இருந்தபடியே வேலை செய்ய தானே சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. ஆனா அதுக்குன்னு ஸ்டாஃப பார்க்காம எப்படி இருக்க முடியும்? உங்கள ஒரு தடவ பார்க்கணும். அதனால வாங்க நாளைக்கு ஷாப்புக்கு கூப்பிடுறதுக்கு, சார் நாளைக்கு கொஞ்சம் வெளில போற வேலை இருக்கு அப்படின்னு திரும்பியும் சொல்றா. நாளைக்கு நீங்க எங்க வெளில போறதா இருந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டு நீங்க போங்க, நானே உங்களை டிராப் பண்றேன், நாளைக்கு மறக்காம ஷாப்புக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாராம். ஐயோ, இவர் நாளைக்கே வர நம்மள பார்க்கணும்னு கூப்பிடுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ பதறிட்டு இருக்கா. அங்க சுந்தரராஜன் அண்ணாமலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வரலையே அப்படின்னு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அண்ணாமலை வராங்க. இந்த அண்ணாமலை ஸ்வீட் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு ஸ்வீட் கொடுக்குறாரு. எதுக்குங்க எனக்கு ஸ்வீட்டு? பசங்க இருக்கும்போது பசங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, பசங்க என்ன எதுவும் சாப்பிடாமையா இருக்காங்க, அவங்க வேணும்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க, நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு ஊட்டிவிட போகும்போது கரெக்டா வெண்ணிலா கதவை திறந்துடுறா. அப்பதான் சுந்தரராஜன் சொல்றாரு, தப்பான நேரத்துல கரெக்டா வந்துட்டாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிக்கும் போது, அத்தை நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறா. இல்ல வெண்ணிலா, வா வெண்ணிலான்னு கூப்பிடுறாங்க உள்ள. சரின்னு உள்ள வரா. இப்போ நான் வெளில போனேன் அவ்வளவுதானே அப்படின்னு சுந்தரராஜன் சொல்லிட்டு வெளில போறாரு. என்னம்மா, என்ன வெண்ணிலா அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலை. அத்தை நாளைக்கு திடீர்னு உங்க பையன் என்னை பார்க்கணும்னு சொல்றாரு, எப்படி அத்தை நாளைக்கு போறது? எனக்கு வேற பயமா இருக்கு, என்ன பண்றது தெரியல அப்படின்னு பயந்துகிட்டே பேசிட்டு இருக்கும்போது, அப்படியா, அப்போ நான் ஒரு சொல்றேன் அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்றாங்க. சரி அத்தை, இது கரெக்டா வருமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் கரெக்டா தாம்மா வரும், நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்றது காமிக்கல. மறுநாள் காலையில வான்மதி லீலாவதி கிட்ட, அத்தை நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்பதான் உத்தமன் அதை பார்த்துட்டு, நான் தான் நேத்தியே சொன்னேன்ல உங்க எல்லார்கிட்டையும், வான்மதிய ஷாப்புக்கு ஹெல்ப்புக்காக கூப்பிட்டுருக்கேன்ல, இப்போ திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? ஷாப்புக்கு வர சொல்றாரு. அவரும் அவள் தான் ஷாப்பிங் போறான்னு சொல்றாள்ல மாப்பிள்ள, அவ இப்ப எப்படி வருவா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு உதவிக்காக தான் நான் கூப்பிடுறேன், எல்லார்கிட்டயும் நம்ம எப்படி நம்பி வேலை தர்றது, வீட்டுல ஒருத்தவங்களா இருந்தா நமக்கு நம்பிக்கையா இருக்கும், அதனாலதான் நான் வான்மதிய நான் வேலைக்கு எனக்கு ஹெல்ப்பா கூப்பிடுறேன் கடைக்கு அப்படின்னு சொல்லும்போது, வான்மதியும் நான் வரல, நான் எப்படி அங்க ஒர்க் பண்ண முடியும், நான் இப்போதைக்கு என்னை விட்டுருங்க, நான் வரலன்ற மாதிரி சொல்றா. அதுக்கு உத்தமனும் விடாம லீலாவதிட்ட சொல்றாரு, நமக்கு நம்பிக்கையான ஆள் வேணும்ல, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள நம்பிக்கை இருக்கும், அதனாலதான் நான் உதவிக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வான்மதிய கூப்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க பவித்ரா, இவர் எதுக்கு வான்மதிய கூப்பிடுறாரு கடைக்கு, இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. வருண் அவர் கடைக்கு ஸ்டாஃப் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்க பாரம்பரியமான ட்ரெஸ்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்ப எதுக்கு சார் அதெல்லாம், இந்த மாடர்ன் வேர்ல்டுல இது இப்ப பாரம்பரியத்தை பத்திலாம் யார் சார் யோசிக்க போறா அப்படின்னு அங்க சொல்றாங்க. உடனே நீங்க இந்த வேலைக்கு தகுதியான ஆள் கிடையாது, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அப்புறம் வெளில யோசிச்சுட்டு இருக்காரு, ரியா இன்னைக்காச்சும் வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே, ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் வீட்ல நின்னு பயந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஃபோன் பண்றாரு வருண். என்ன ரியா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கிளம்பிட்டேன் சார், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்பதான் அண்ணாமலை வராங்க. அத்தை, இவர் வேற இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன சொன்னனோ அதை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இன்னைக்கு போய் தான் ஆகணுமா, அவரு என்ன பார்த்துட்டாருன்னா என்ன பண்றது, என்னை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா, தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம், அதனால என்ன அப்படின்னு சொல்லும்போது, தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே, அவர் என்ன பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. நீ கிளம்புமா, நான் சொல்றது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணாமலை, ரெண்டாவதா பின்னாடியே வெண்ணிலா இறங்குறாங்க. பார்த்தா ஃபுல்லா முஸ்லீம் மாதிரி புர்கா போட்டுட்டு இறங்குறாங்க, முகத்தை ஃபுல்லா மூடிக்கிட்டு. அப்பவும் பயந்துட்டே தான் இருக்காங்க. என்னத்த பண்றது, அவர் தெரிஞ்சிருச்சா என்ன பண்றது, போயே ஆகணுமான்னு திரும்பி கேக்குறாங்க. ஆமா, போய் தான் ஆகணும், நீ பயப்படாம போயிட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவளும் புர்காலாம் போட்டுக்கிட்டு முஸ்லீம் மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு கண்ணாடி வேற போட்டுக்கிட்டு உள்ள போறா பயந்துகிட்டே. அப்பதான் வரும் நின்றுட்டு இருக்காரு. கிட்ட போகலாமா வேணாமான்னு சொல்லி போயிட்டு, சார் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கும் போது, என்ன வேணும், லெஹங்கா வேணுமா, அந்த சைடு இருக்கு அப்படின்னு சொல்லி
பார்க்க சொல்றாரு. இல்ல சார் நான் தான் ரியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவருக்கு ஆச்சரியப்பட்டு நின்னுட்டு இருக்காரு. இவங்க தான் ரியாவான்னு. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.